ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி ஸ்வீட் கார்ன் ரெசிபி. இந்த மழைக்கு இதமாக ஸ்வீட் கார்னை பட்டர் பெப்பர் மசாலா போட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும். இப்போ வாங்க அந்த ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு இட்லி பாத்திரத்தில் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கிடலாம். கொதி வந்ததுக்கப்புறமா இடியாப்ப தட்டு அப்படி இல்லைனா இட்லி தட்டில் நம்ம அந்த ஸ்வீட் கார்னை தூக்கி வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 12லேருந்து 15 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சோளம் கொஞ்சம் வெதுவெதுப்பான சூழல் வரும் பாருங்க, அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா நம்ம இதை சோளத்தை உதுத்து எடுத்துக்கிடலாம். இந்த ஸ்வீட் கார்ன் ஒரு சிம்பிளான ரெசிபி, ஆனால் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க முடியும் இதை மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்பவே விருப்பப்பட்டு என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ அடுத்ததாக ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு பட்டர் சேர்த்துக்கோங்க. இந்த பட்டரை ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு கடைகளில் வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு இது கிடைக்கும். இப்போ பட்டர் நல்லா உருகி வரவும் நம்ம உதுத்து வச்சிருக்கிற ஸ்வீட் கார்னை இது கூட சேர்த்துக்கிடலாம். அது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு அதிகமாக வேண்டாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலாவும் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு 1 நிமிஷத்தில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இதை இன்னொரு மெத்தட்லையும் செய்யலாம். நம்ம அவிச்சதுக்கு அப்புறமா உதுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் டைரெக்டாக அப்படியே பட்டரையும் சேர்த்துக்கிடலாம். மிளகுத்தூள், சாட் மசாலா, உப்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் அதாவது பல்லாரி, கொஞ்சம் தக்காளி பழம், கொத்தமல்லி தலை அப்படியோட போட்டு சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா இதை மாதிரியும் சாப்பிடலாம். நீங்கள் கடைகளில் ஒரு சின்ன டீ கப்பில் தான் கொடுப்பாங்க. அது 30 ரூபாவும் சில இடத்துல கொடுக்குறாங்க, 40 ரூபானும் கொடுப்பாங்க. ஆனால் நம்ம வீடுகளில் இதை மாதிரி செஞ்சு கொடுக்கும் போதுல ரொம்ப திருப்தியாக, அதுவும் இந்த மழைக்கு ரொம்பவே இதமாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க முடிய சாப்பிடக்கூடிய ரெசிபி கண்டிப்பாக செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண கேண்டி ஸ்டோர் தமிழுக்கு மறக்காதீங்க.